தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் மற்றும் சத்யா வழங்கும் ட்ரீம் ஹோம் 2023 வீடு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் கண்காட்சி ஆடி ஷாப்பிங் திருவிழா. நாள் ஆகஸ்ட் 4, 5 மற்றும் 6. நேரம் காலை 10:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. இடம் CMS நூற்றாண்டு மண்டபம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி. மாத தவணையில் வீட்டுமனை, உடனடி கடன் வசதி. மாடுலர் கிச்சன் புக்கிங் செய்தால் சிம்னி இலவசம். கண் மற்றும் இரத்த சர்க்கரை பரிசோதனை இலவசம். பிளாட்டினம் பேங்கிங் பார்ட்னர் TMB. அசோசியேட் ஸ்பான்சர் தளிர். பேங்கிங் பார்ட்னர் கனரா பேங்க். டிவி பார்ட்னர் மயூரி டிவி. யூடியூப் பார்ட்னர் மைலோசை. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ஹோட்டல் அஃப்னா பார்க். SMS பார்ட்னர் ஸ்பார்க் பிசினஸ் சொல்யூஷன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்ட்னர் விஸ்வம். ஹெல்த் கேர் பார்ட்னர் அருணா கார்டியாக் கேர். மேலும் விவரங்களுக்கு 9941720003 and 9500978332. அனுமதி இலவசம். அனைவரும் வாரீர். திண்டிவனம் வாங்க, திண்டிவனம். இது எல்லாருமே எடுத்துட்டு போயிருங்க. திருநெல்வேலி, கோயம்புத்தூர், திருப்பூர்லாம் எடுத்துட்டு போயிருங்க. திண்டிவனம் வாங்க. அது உங்க ஊர் பக்கமாடா? நீங்கள் திண்டிவனம் மாவட்டமா? விழுப்புரம் மாவட்டம் கிடையாது. நான் திண்டிவனத்துலேருந்து சக்காம்பேட்டையிலேருந்து உள்ளே போகக்கூடிய ரோட்டில் கூப்பிட்றேன். கால் வந்துட்டு வா. ஏற்கனவே ஒரு கேஸை அடிச்சு தந்தாச்சு. ஆனால் இப்போ இதை விற்று தந்துட்டா உன் பிரச்சனை தந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டா. நீ கண்டிப்பாக விற்று தான் வேணுமா? கால் வந்துட்டு வா. அறிவார ஜெயிக்கலாம்னு நோட்டீஸை கோர்ட்டில் கொண்டு போட்டு பார்த்தா பிழைக்க முடியல. அதனால அத 3 பேர்கள் விலை பேசி கேட்க வந்துகிட்டு இருக்கான். ரொம்ப தர ரேட்டுக்கு கேட்டு மன வருத்தத்தை பட வைக்கான். ஒருத்தன் 70% ரேட்டுக்கு வாரான். அதை முடிச்சு தள்ளி விட்டுரு. 2 மாதம் டைம். அது வரை உனக்கு சட்டப்படி ஆபத்து இல்லாம காப்பாற்றி தர ஓடிக்கான். சத்தியமங்கலம். சத்தியமங்கலம். பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி மனநொந்து வந்தது யாருப்பா? என்ன செய்யணும் அந்த பிள்ளைக்கு? கொஞ்சம் கண்ணை மூடுங்க. உங்களுக்குள்ள நான் வாரேன். நிதானமா இருங்க, அழக்கூடாது. எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது எழுக்காகும். திருக்குறள். கர்மம் என்றால் செயல் என்பது பொருள். நாம செய்யக்கூடிய செயலை முதல்லையே சிந்திச்சு அறிவுடன் உணர்ந்து செய்து விட்டோம் என்றால் அப்படி ஒரு இழிவு வராது. அப்படி சிந்தனை செய்யாத பட்சமாக இருந்து அதுல வருத்தமும் துன்பமும் வந்துட்டா அதுல வருத்தப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. ஏற்கனவே ஒரு வாழ்க்கையை ஏற்று அந்த வாழ்க்கையில தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நடந்து இப்போ அந்த வாழ்க்கை தொடர்ந்து நடக்குமா நடக்காதா அல்லது இதுக்கு என்ன விடை என்பது ஒரு மனக்குழப்பத்தை வச்சுக்கிட்டு தான் என்ன பார்க்க வந்திருக்கீங்க. ஆனா அந்த பொண்ணுடைய மனத்தை நான் பார்த்தேன். அவன் உங்கள்கிட்ட சொல்றது ஒன்னா இருக்கு, அவன் உள்மனத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிந்தனை வேற இருக்கு. புரியுதா? நீங்கெல்லாம் நினைக்கிறத மாதிரி அதே வாழ்க்கையை சேர்த்து வச்சிருவோம் அப்படின்னு ஒரு உள்ள உங்களுக்கு உலக ஒப்பனைக்கு சொல்லுவீங்க. ஆனா அவனுடைய உள்மனசு அந்த எண்ணத்துல இல்ல. இந்த வாழ்க்கையை ரசிக்காத அளவுக்கு அவனுடைய மனோநிலைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த வாழ்க்கையை உங்களுக்கு சேர்த்து வைக்கணுமா? என்ன செய்யணும்? ஓமனத்து என்ன? ஆனா அவன் உள்ளுடைய ரெக்கார்டு அப்படி இல்லை. சொன்னா நீங்க பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க வருத்தப்பட்டுருவீங்க. அவன் மனதை சீர்திருத்தி வாழ்க்கையை ஒருமையாக்கினால் போதும்ல. கால் வந்துட்டுவான். மனிதன் வருத்தப்பட்டு பழகிட்டான் உலகத்துல. அதுல இருந்து விடுதலையாக முடியல. வரலாம் பக்கத்துல. என்ன போல
இன்னும் சில கோயில்களுக்கு போய் கூட இந்த மாதிரி விடை கேட்டது உண்டு. அவங்களும் நல்ல வார்த்தையை சொன்னாங்களே தவிர நடைமுறைக்கு வரல. ஆனா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நிலையில் அந்த பொண்ணுடைய மனதை பக்குவப்படுத்தி நான் உங்களுக்கு மான மரியாதை குறையாம வாழ வச்சு தரேன். மன தைரியமா இருங்க, கண்ணை முடிக்காங்க. அப்படியா? தாய்மடியில் கொடு. இந்த மகளே, உன் பிள்ளைக்கு வரக்கூடிய ஆவணி 27க்கு உட்பட அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும், ஒற்றுமையான வாழ்வு நிலவும். இந்த மகனே, ஆனந்தமாக நல்லா இருக்கும். கருப்பசாமி, அதே சத்தியமங்கலம் இடம் சம்பந்தமாக பிரச்சனை உடையவர் யார்? மண்ணு மலை இடம் சம்பந்தமா பிரச்சனை உடையவங்க யாரு? காது கேக்குதா? என்ன பிரச்சனை? கால் ஒன்று வரலாம். இன்னொரு தரம் நிறைய இருக்கும். பக்கத்தில் வரலாம். உங்களுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில என் தங்கை மாரியனுடைய பேராலயம் இருக்கு. அதுல அங்கார துருவமா நான் கருப்பசாமியும் இருப்பேன். அந்த இடத்துல அந்த கோயில கூடி நின்று இப்ப கும்பிடக்கூடிய விஷயத்துல சமுதாய பிழைகள் வந்துருச்சு. அதுல சட்டப்படி இணைஞ்சல் வரக்கூடிய போலீஸ் இலாக்காவெல்லாம் வந்து பேசக்கூடிய நிலைமை இப்ப நடக்கு. அதனால அந்த கோயிலை நாங்க வழி நடத்தலாமா, கலந்துக்கலாமா? அப்படி கலந்துக்கிட முடியாத பிரச்சனை வந்தால் நாங்க என்ன செய்யணும்? அதுக்கு தெளிவு என்ன என்பது உங்களுடைய கேள்வி. செல்வாக்க துறவிடு, அருள் பாலிக்கிறது துறவிடு. இப்ப நடத்துறது பொறுப்பெடுத்து நடத்தணும்னு நினைக்கிறது யாரு? அதுக்கு எதிர்ப்பா ஒருத்தன் இருக்கான, இப்ப அவனை என்ன செய்ய? என்னப்பா செய்யணும்? அவனையும் ஒருங்கிணைத்து அதை நடத்தி தந்தா போதும்ல, வெற்றியாக்கி தரேன். கொஞ்சம் வார்த்தைகளை அளவுக்கு மீறி விட்டுறக்கூடாது. அதுல நீங்க கரெக்டா இருக்கணும். நீங்க இங்க என்கிட்ட பேசும்போது சாந்தமா பேசுறீங்க, அங்க போனோம்னா உங்களுக்கு தன்னறியாத ஒரு கோபமும் வீரமும் வருது. அதுல நீங்க வார்த்தையை விட்டு பகையை உருவாக்குறீங்க. தெளிவா இருக்கணும், பிரச்சனை வரக்கூடாது. நீ வச்சிருக்கக்கூடிய தோட்டம் சம்பந்தமாக விஷயத்துல தேவையில்லாம ஒருத்தன் தலையிட்டு உனக்கு வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுல எதுவும் பிரச்சனை வருமா வராதா, அதை வச்சிருக்கலாமா இல்லாட்டா அவனை நீக்கிறதுக்கு என்ன ஐடியான்னு கேட்கிற. அந்த தோட்டத்தை பிரச்சனை நீக்கி தரேன். கோயிலை உங்கள் பக்கம் திருப்பி மக்களெல்லாம் ஒருங்கிணைந்து வாழறதுக்கு நான் வழிவகுத்து தரேன். நீ சொல்லக்கூடிய வாக்குல முரட்டுத்தனமா பேசுற குணத்தை கைவிட்டுருப்பா, கால் நிறுத்துவா. என்ன உண்மையா இல்லையா? வரலாம். இந்தா பக்கத்தில் வரணும். கரூர், இவன் வாழ்க்கைக்கு என்ன முடிவு சொல்லணும்? நான் அப்போ நான் சிந்தனை செய்ய சொன்னது சரியா தப்பா? இன்னைக்கு சிந்தனை செய்யலையே, அன்னைக்கு சிந்தனை செய்யாம போய் விழுந்துட்டீங்களே. இப்போ உன்னை கோர்ட்ல இருந்து கூப்பிட்டா என்னடா சொல்லுவ? கோர்ட்ல இருந்து கூப்பிட்டா என்ன சொல்லுவ? நீதிமன்றத்திலிருந்து அழைப்பு வந்தா என்ன சொல்லுவ? புரியலையா அவனுக்கு? பக்கத்துல வாடா. நீதிமன்றத்தில் வழக்கு உன்னை தொடர்ந்து விசாரிக்கும் நிலைமை வந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு வரக்கூடிய நிலைமைக்கு என்ன பதில் சொல்ல போற? நீ தப்பு செஞ்சதுக்காக நாங்க போடலையே, உன்னை குழப்பதுக்காக தானடா நாங்களே வழக்கு போட்டிருக்கோம். புரியுதா? உன்னை ஜெயிச்சு தரணும். தப்பு செய்யறேன்னு நீ வந்து சொல்லலாம். தப்புலாம் எனக்கு தெரியாம இருக்காது. அறியாமையின் உள்ளதை நான் மன்னிச்சுக்கிடுவேன். புரியுதா? இனிமேலாவது எங்களுடைய வாக்குப்படி நீ நல்லா வாழ்வதற்கு பழகிக்கொள். இந்தா மகனே, இனிமையான ஒரு வாழ்க்கையை தாரேன், சந்தோஷமா வச்சுக்கோ. உன் பக்கத்துல குறையில்லாம இருக்கிறதுக்கு என்ன உண்டு அதுக்கு வழிவகுத்து தரேன். கூட வந்து நடத்தி தரேன். சந்தோஷமா அக்டோபர்ல இருந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சரியா?
நீங்கள் அடுத்து வரும்பொழுது வியாழக்கிழமை மாலையில் வந்து என்னை பார்த்துருங்க, சரியாக நடக்கும். போயிட்டு வாங்க, புண்ணியம் அடைங்கப்பா. கவலைப்படாடா, நம்ம ஜெயிச்சிட்டோம், நல்லா இருக்கும். உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். கெட்ட ஆவிகளுடைய நடமாட்டம் அந்த எல்லைக்குள்ள இருக்கு. கண்ணாடியை கலத்திக்கா. அதுல உன்னுடைய தொழில் இப்பொழுது மூதேவியால் மடக்கப்பட்டது போல தூக்கம் பிடிச்சி அங்க போனால் ஒரு விழிப்பான உணர்வு இல்லாமல் கையும் காலையும் கட்டி போட்டது மாதிரி இருக்கு. இதான உண்மை. இது மாந்திரிகத்தால் ஒரு தப்பு நடந்திருக்கு என்பது உங்களுடைய உள்ளம், நடந்திருக்கு என்பது உண்மையும் அதுதான். அவைகளை அந்த கட்டுகளை வெட்டி சீர்திருத்தி அந்த தொழிலை வளமாக்கி தந்தா போதும்ல. கால் வந்து நீ மட்டும் என் முன்னால உட்காரு, நீ சைட்ல உட்காரு, கண்ண முடிக்கா. எந்திக்கலாம், முகத்தெல்லாம் தொடச்சி சாமி கும்பிட்டு உட்காரு. உன்னுடைய எதிரி மாந்திரிகத்தால் கட்டின கெட்ட எடுத்துட்டேன். கடையில் கொண்டு போய் இந்த பொருள்களை வச்சு சாமியை கும்பிட்டுக்கா. இன்னும் 2 பொருள் பெற தருவேன், வீட்லேயும் காட்டிலையும் வச்சுக்கா. எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும். திறந்த மண்டபம் போல் உழைந்து வாழ்வாய். மடை திறந்த வெள்ளம் போல் மக்கள் வெள்ளம் வந்து குமியும். இந்தாப்பா வியாபாரத்தை பெருக்கு, தொழிலை வளர்த்திக்கா. இந்த மொழி செல்வாக்காரு. அந்த கடனை நீக்க காசு தந்திருக்கேன், பெருக்கிக்கா. நல்லா இருக்கு. கருப்பசாமி, ஆமா, கோவிச்செட்டிப்பாளையம் கருப்பராயன் கோயில் எங்க இருக்கு? கருப்பசாமி கோயில் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கா? கால் விட்டுவாங்க. உங்களுக்கு எங்க இருக்கு? பக்கத்துல இருக்கா? தோட்டத்துல இவருக்கு இருக்கு. இவருக்கு முதல்ல சொல்லுவோம், அடுத்து உனக்கு சொல்லுவோம். பக்கத்துல வந்து உட்காருங்க. உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். 5.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய கிரக பாவனையான காரணத்தினால் உங்களுடைய தோட்டம் துறவுகள் நஷ்டமா இருக்கும். தோட்டத்து பக்கத்தில் போவதுக்கு மனசே வராது. அவசியமில்லாத ஒருவனால் பகையும் வேதனையும் வந்து சேர்ந்து வில்லங்க வழக்கு ஒம்பலாம் வந்துடுது. அதில் ஊர் வழக்கும் உண்டு, சட்டப்படி வழக்குகளும் உண்டு. உண்மையா? அந்த வழக்குக்கு பிறகும் முன்னும் பின்னும் பார்த்தா தேவையில்லாத தடங்கள், ஆபத்துகள் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. அதுல ஆக்சிடென்ட் ஆகி இவருடைய கை கால் பாதிக்கப்பட்டது. அதுல இவனை தெளிவாக்கி இந்த கையை 4 பிள்ளைய போய் நல்லாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டுவான். இந்த கை முடக்கத்துல கொண்டாடா. மனசும் சேர்ந்திருக்கு, நரம்பும் சேர்ந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லு பாப்பா. நீ உனக்கு என்ன தெரியும்? மனசும் சேர்ந்திருக்கு, நரம்பும் சேர்ந்திருக்கு. மனது சம்பந்தமான பிரச்சனையும் இந்த கை சக்கத்தில் இருக்கு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனையும் இருக்கு. இவனை இப்போ ஒரு பைக்கை ஓட்ட சொன்னா எப்படி ஓட்டுவான்? ஓட்ட மாட்டான். இவனுக்கு இந்த கை சரியாகாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவன் மனதுல பதிவாயிடுது. என்னடா, அந்த மனநிலைகளை மீட்டி இதை சரியாக இயங்க வச்சு தந்தா போதுங்களா? இந்த 3 கனிகளை 3 நாட்கள், நாளை நாளைய மறுநாள் அறுத்து புளிஞ்சு குடிச்சு மேலாம் தேய்ச்சி குளிக்கணும். அதுக்கு பிறகு கை கால்களை உதறி தெளிவு பண்ணிக்கா. மெல்ல மெல்ல இந்த கை உனக்கு இயங்க ஆரம்பிச்சிடும். இந்தா வெற்றி உண்டு. இன்னும் ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வேண்டிய உபயோகத்தை செஞ்சு தெளிவாகி 4 பிள்ளைய போல உன்னை நடக்க வச்சிருந்தேன். சந்தோஷமா இருக்கு, வெற்றி உண்டு. முதல்ல எடுத்த உடனே சொன்னேன், மனசு சம்பந்தமான பிரச்சனை இருக்குன்னு. உயிருக்கு பயமும் இல்லை, ஒண்ணும் இல்லை, காப்பாற்றி தரேன். சந்தோஷமா இருக்கு. அம்மாவுக்காக நொண்டிக்கையா இருக்க முடியுமா? நல்லா இருவேன், ஆபத்தே வராது, ஓடு. சந்தோஷமா இருங்க. கருப்பசாமி, அதே கோவிச்செட்டிப்பாளையம், 2க்கும் ஒரே ஊரா? சொந்தமா?
அக்காலும் தங்கச்சி. நெஞ்சு வலி யாருக்கு? காலில் நிறுத்துவா, நீ பா. பக்கத்துல இருந்து கேட்கணுமா? தங்கச்சிக்கு கேட்கணுமா? அக்கா வேணுமா? வேணும்னா கூப்பிட்டு வச்சுக்கிடுவோம். நீயும் பக்கத்துல வா. புள்ளியெல்லாம் இங்க இருக்கு. கண்ண முடிக்கா. அங்க என்ன நடக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க பாப்பா. மூன்றாண்டு காலங்களாக பிள்ளைகளுடைய மனநிலைகளுக்கும் உன்னுடைய மனத்துக்கும் பொருந்தாத வேதனை வீட்டில் நடக்கலாம். உண்மையா? இதற்கிடையில ஒன்னால சேர்த்து வைக்கப்பட்ட பணங்கள்லாம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகி நஷ்டமாகி இப்ப கைவசம் ஒன்ன காப்பாத்துறது கூட உங்ககிட்ட ஒண்ணும் இல்லையா? உண்மை அதுதானே? ஆனா இவங்களால நம்ம வாழ முடியுமான்னு கேட்டா அது சந்தேகமா இருக்கே தவிர சந்தோஷமா இல்லை. அதனால இந்த வீட்டுல கூட நான் இருப்பேனா இல்லாட்டா என் இஷ்டத்துக்கு எங்கேயாவது போய் சேர்ந்துருவேனான்னு எனக்கே புரியாம இந்த கற்பனை போய் பார்த்து வருவோம். அவர் என்ன சொல்றாரு கேட்டுக்கணும்னு சொல்லி என்னை பார்க்க வந்திருக்கியா? கால் வந்துட்டுவான். பார்த்தியா என் பிள்ளைகள் எப்படியெல்லாம் வருத்தப்படுதாங்கப்பா. இதற்கு இடையில அவசியம் இல்லாம மூச்சே நின்னது மாதிரி நெஞ்சுக்குள்ள அடக்கிக்கிட்டு ஒரு வலியும் துடிப்பும் தாங்க முடியல. டாக்டர்கிட்ட போய் என்னத்தை பார்க்க, இருந்தா இருக்கு செத்தா சாவுது அப்படிங்கிற ஒரு வெறுப்புல நீ வேதனைப்பட்டு வாழுதியாம். உனக்கு ஆபத்து இல்லாம காப்பாத்தி உன் பணங்களையும் கொஞ்சம் மீட்டி உன் பிள்ளைகளையும் உனக்கு வகையா ஆக்கி ஒற்றுமையாக்கி தந்தா போதுமில்ல? சரியாயிருமா? சரி, இந்தா எல்லாரும் உன்னை ஆபத்து இல்லாம ஆறுதலா கேட்டு பார்ப்பாங்க. சந்தோஷமா இருந்துக்கா. உனக்கு வர வேண்டிய பணமும் வந்து சேரும். இந்தா நோய் இல்லாம காப்பாத்துறேன். இந்த மகளே செல்வாக்காயிரு. இந்த கனியை சாப்பிட்டான் நல்லா இருக்கு. உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டை கண்ணங்கருத்த கிளி கட்டழகன் தொட்ட கிளி அண்ணனடை போட்டாளடி. வாடா தம்பி, என்னடா வேணும் உனக்கு? குடும்பம் என்ன? யாரு அது குடும்பம்னா? ஏன் நம்மளே ஒருத்தி பார்த்துக்க வேண்டியதானடா? பார்த்தேன், அது செட் ஆகலைங்க. காலன்ட்டுவான். உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். அந்த வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் குடியிருக்கு. அதனுடைய அருகில போய் பார்த்தேன். நாகம் குடியிருக்கின்ற தேவதை வலம் இருக்கு. இப்போ உன்னுடைய வாழ்க்கையில சுமார் 6 ஆண்டு காலங்கள் உன்னுடைய குடும்பத்துக்குள்ள தொழில் நஷ்டமும் கடனும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக ஒரு இடத்துல பெண் பார்க்கிறதுக்கு ஒரு ஆள்கிட்ட பொறுப்பை கொடுத்தோம். அவர் மூலமா எந்த ஒரு நல்ல செய்தியும் வரல. ஆனா அவர் செலவுக்கு மட்டும் பணத்தை செய்தாரு. ஓயாம கேட்காரு. கேட்டா இருங்க இருங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு கையை காட்டுதானே தவிர மேட்டர் நடக்க மாட்டேங்குது. உண்மையா? உனக்கு ஜாதகத்தை போய் பார்த்தேன்னா இவனுக்கு லேட்டாக தான் மேரேஜ் நடக்கும். நடக்கிறத மாதிரி விஷயமே இல்லை. ஏதாவது பரிகாரத்தை பண்ணுங்க சரியா போயிரும்னு சொல்லி ஏமாத்தி விட்டுட்டாங்களாம். கோயம்புத்தூர்ல உனக்கு பொண்ணு கிடைக்கும்டா. கிடைக்கிற பொண்ணு கருத்த பிள்ளையா இருக்கும். ஏத்துக்கிடுவியா? வெற்றி உண்டு. தை மாதம் கல்யாணம் முடிச்சுக்காடா. நிறைய வரும். செல்வங்களும் வந்து சேர்க்கிறேன். சந்தோஷமா மகனே, வெற்றி அடைவார். புண்ணியம் அடைவா எப்பா.